ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஸ்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லியும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும். இந்த குழம்பு இட்லிக்கு காலையில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல சிறு நாட்டுக்கோழி குஞ்சா ஒரு கிலோ கனவை எடுத்துருக்குது. இது நல்லா மஞ்சள் தொடச்சி வாட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. அடுத்தது நாமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இன்றைக்கி வைக்க போகிறோம். வர மல்லி நான் ஒரு 50 கிராம் மல்லி எடுத்துருக்கிறேன். அடுத்தது வரமிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு, பச்சை கருகாப்பிள், மிளகு ஒரு 10 கிராம், ஜீரகம் அதே அளவு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு எடுத்துருக்குது. இப்போ இது எல்லாம் நம்ம நல்லா வறுத்து அரைக்க போகிறோம். வறுக்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு நம்ம வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வறுக்கலாம். சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறது எப்போவுமே பொடி போடுவேன். இன்றைக்கி நல்லா இப்படி வறுத்து வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி பண்ணுது. சளிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறக்கோசரம் இப்போ நான் இது பண்ணுறேன். எல்லாம் இரும்பல் சளி, அதனால் சரி நாட்டுக்கோழி எடுத்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த ஐட்டம் பண்ணுறோம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு வெங்காயம் வணக்கலாம். அதே பாத்திரத்தில் மறுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வணக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம், நல்லா வறுக்கலாம். நல்லா வறுக்கணும். உங்களுக்கு இட்லியும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும். முழு வீடியோ பார்க்க குக் வித் எஸ்ஜி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.